வீரா ம்? இங்க வா. இல்ல பரவாயில்ல, இங்க இருக்க. வான்னு சொல்றேன்ல, வா. கனி, இல்ல கனி, நான் இங்க இருக்கேன், நீ போ. வா கனி, வா. போங்க நீ. என்ன வீரா, பாடி கார்டு உனக்காக எவ்வளவு ஃபைட் பண்ணிருக்கான். ஹாப்பி பர்த்டே கூட சொல்ல மாட்டியா? சொல்லு வீரா. ஹாப்பி பர்த்டே. இதுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம். கத்தி, என்ன சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போய் போட்டோ எடுப்போ. எடுக்கிறேன் பாப்பா. எனக்கு கேக் ஓட்டு. ஊட்டுறதா? மறுபடியும் எத்தனை வாட்டி உனக்கு ஊட்டுறது? தல இங்க பாரு தல. சூப்பர். அப்படியே இருங்க. ரவுடி, வீராக்கும் கேக் கொடு. கனி சும்மா இருக்கு. வீரா கேக் வாங்கிக்கோ. பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஐயோ வாங்கிக்கோ வீரா. வாங்கிக்கம்மா. காது கொடு. ஒரு ரகசியம். என்ன? பர்த்டேக்கு நான் gift எதுவும் கொடுக்கலல. ஆமா. இது என்னோட ஸ்பெஷல் gift. Thanks. நல்லா இருந்துச்சா? thank you. என்னெல்லாம் பண்றா பாரு. தேங்க்ஸா. ம். நம்மலாம் க்ளோஸ் ரவுடி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி? பெஸ்ட் கிஃப்டா? லைஃப்ல மறக்கவே முடியாத gift. டேய், சொல்லுங்கப்பா. உனக்கு கனினா உயிர் தானே? ஆமா, என் தங்க புள்ள. அவளையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழணும்னு நம்பிக்கையே வந்துச்சு. மனசுல எவ்வளோ கவலை இருந்தாலும் 1-2 நிமிஷம் அவ கூட பேசினா, அவ ரவுடின்னு கூப்பிட்டா மொத்த கவலையும் மறந்து போயிடும். இந்த குட்டி தூக்கிட்டு வர்றாரு. சாக்லேட் சாப்பிட்டியா? பாப்பா ஓ, ரெண்டு சாப்பிட்டியா? கொடுங்க. சொன்னா கேளுங்கப்பா, கொடுங்கப்பா. தள்ளுற. நான் ஒன்னும் உனக்காக இதை பண்ணல. கனிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இது பாரு, அவகிட்ட நான் காட்டியே தீருவேன். அப்பா வேணாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ். மாமா வேண்டாமே. இல்லம்மா, இன்னைக்கு நான் இவகிட்ட காட்டியே தீருவேன். இதெல்லாம் அவளுக்கு தெரியட்டும். அப்பா, இப்பெல்லாம் பண்ணாதீங்க. பிருந்தா, நீ கனியை கூட்டு உள்ள போ. இருச்சித்தி, தாத்தா ஏதோ கொண்டு வந்திருக்காரு. தாத்தா, அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு? காட்டுறேன் பாப்பா. இது உனக்கு சேர வேண்டிய சொத்து. இதை நீ பார்த்தே ஆகணும். எங்க சொன்னா கேளுங்க. நீங்க மேல கோவமா இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா. டேய், பிருந்தா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், கனி கூட்டு உள்ள போ. என்ன ரவுடி, எனக்கு தெரியாம ஏதோ பேசிக்கிறீங்க. இந்த பெட்டில என்ன இருக்கு? நான் சொல்றேன் தாங்க, நீ உள்ள போ. பிருந்தா கூட்டிட்டு போ. வா, நீ வா. சார், இது ஜெனரலா நடக்கிற விசாரணை தான். உங்களை மாதிரி ஏற்கனவே ரிலீஸ் ஆன நிறைய கைதிகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க சார். ஐயோ மாறா, வேணாங்க சார். அண்ணா சொல்லுண்ணா. வேணாம் மாறா. ஒன்றும் இல்லை, விசாரணை தானே. வாங்க மாறா. தல மாறா, வரவா. கத்தி பார்த்துக்க. ஐயோ கடவுளே, ஒரு நாள் கூட அவனை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. குழந்தனாரே, இந்த அண்ணியோட பிறந்த நாள் பரிசு சிறப்பான தரமான செய்கையா இருக்கும். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. யார் சமைச்சது? வள்ளியம்மா தான் சமைச்சாங்க. என்னதான் நடந்தாலும் அதுக்கு என் மேல இருக்கிற அன்பு மட்டும் கொஞ்சம் கூட குறையாது.
சரி நீ சாப்பிடு, நான் ரூமுக்கு போறேன். வீரா, ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? ம். என்னோட எந்த பிறந்த நாளுக்கும் நான் யாரும் விஷ் பண்ணணும்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ எப்படா விஷ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கறேன். ஒரு தடவை நான் உன் பிறந்த நாளை மறந்துட்டேன்னு சொல்லி நமக்குள்ள எவ்வளவு சண்டை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? மணி 12 போகுது, ஆனா உனக்கு இன்னைக்கு என்ன நாள் ஞாபகமே வரல. இன்னைக்கு நாளே முடிய போகுது, இன்னமும் உனக்கு ஞாபகமே வரல. என்னன்னு சொல்ல. நம்ம லைஃப் ஒரே நாள்ல மொத்தமா மாறிடுச்சுல. ஒரே இன்சிடென்ட் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் கனி மாதிரி நமக்கு அழகான குழந்தை இருந்திருக்கும்ல. நம்ம ஃபேமிலி எவ்வளவு அழகா இருந்திருக்கும். உன் பேச்சை மீறி நடக்கிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லடி. இப்ப என்ன சொன்ன? என் பேச்சு மீறலையா? ஐயோ, அவசரப்பட்டியடா மாறா. எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிதானே அந்த விஜயை போய் கொன்ன. உன்னதான் கேக்குறேன். அது இல்ல, உன் பேச்சை மீறி தான் நான் பண்ணேன். சாரி சாரி. எனக்கு சாப்பாடு போதும், நீ சாப்பிடு. கண்மணியோட சாவல மாற என்கிட்ட சொல்லாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அன்னைக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயத்த மாற என்கிட்ட இருந்து மறைக்கிறான். கண்மணி விஜய் 2 பேரோட சாவலையும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. எதையும் தைரியமா தீர்க்கமா என் கண்ணை பார்த்து பேசுற மாறன் இந்த கேள்விக்கு மட்டும் ரொம்ப தடுமாறான். உனக்குள்ள ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிட்டு இருக்க மாறா, அதையே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. அதை சீக்கிரமே இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்.